உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, மார்கழி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது. அடியனுடைய உபாசனை தேவதை, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன். பிரபஞ்சம் வாராகியின் வசமானது. நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன்கள். எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த எல்லாருமே வாழ்க்கையில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா, கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு, வெறும் பாவத்தையே பண்ணாத, ஆனால் நீ கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம் கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ, அது உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது. மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம். அப்போ மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு, அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தானே, அது பித்ருக்களுக்கு உடையது, அது இன்னும் வசதியானது. ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது, புண்ணியமான மாதம். சார், ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வரார், ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க, ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள், தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க. ஜாதகம் பார்க்குறோம், நம்ம என்ன சொல்லுவோம், சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள், இங்கே போய் தீபம் போடுங்க, இல்லை இங்கே உட்காந்து போய் அழுதுட்டு வாங்க. இப்போ பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம். அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது. அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. அற்புதமான நாள். ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது, 28 தேதிக்கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே, மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே, கிருஷ்ண பரமாத்மா ராமர் அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது. அதே போல் ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்த்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம், அதுவும் மார்கழி கடைசி 29 தேதிக்கிட்ட வருது. ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம். அதே போல் ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை அன்றைய தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி. அப்போ பேர் தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் அந்த கர்மாக்களிலிருந்தும் ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம், வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 16ஆம் தேதி முதல் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 11ஆம் தேதி வரலும் கிரகமாலிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது. மார்கழி 1லேருந்து மார்கழி 11 வரலும் கிரகமாலிகா யோகம். என்ன சாமி கிரகமாலிகா யோகம்னா, வரிசையாக கிரகங்கள் அமைந்திருப்பது. துலாம் விருச்சிக ராசியிலிருந்து மீன ராசி வரை 5 பாவகட்டங்களிலும்
மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான், கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார். அதோடு கூட கன்னியில் கேது, புதன் பகவான் விருச்சகத்திலும், சுக்கிர பகவான் மகரத்திலும், சூரியன் தனுசு ராசியிலும், சனி கும்பம், மீனத்திலே ராகு. அப்போ முதல் 15 நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு. யாரெல்லாம் இந்த முதல் 15 நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ, காலம்பரம் 4 மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ, தீபம் போகிறீங்களோ, யார் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கிரக அமைப்பு அப்படி இருக்கு, நான் சொல்லலைங்க. இதெல்லாம் ஜோதிட சூக்ஷ்மங்கள், இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஜோதிட ரகசியங்கள். நான் என்ன சாமி பண்ணணும், வெற்றி பெறணுமே, நான் ஜெயிக்கணுமே, நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே, நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி, என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படின்னு நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் 11 நாட்கள் தீபம் போட்டு பாருங்கள். சார், ஒரே 1% உங்கள் வாழ்க்கை மாறும். மாறலன்னா நீங்கள் என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன. சரி, வாருங்கள் நண்பர்களே, இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மார்கழி மாதம் அற்புதம், ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக மீன ராசிக்கு அமைய போகுது. எனக்கு தெரிந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப நேர்மையாக, பெண்கள் ரொம்ப நேர்மையான முறையில் நடந்துக்கிறாங்க. நிறைய சிக்கல்கள் சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள், குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள், இன்னும் சொல்லப்போனால் கணவனை இழந்த ஒரு இளம் வயசில், அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா மீனராசி சிறு வயசு, ஒரு 38-40 வயசு தான் இருக்கும், குழந்தைகள் இல்லை, அல்லது குழந்தைகள் இல்லை, ஆமாம், கணவனை இழந்துட்டாங்க. ஒரு வழி கேட்டு வராங்க, அடுத்து என்ன சாமி நான் செய்யறது, எப்படி பண்ணுறது, எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது, நம்ம எப்படி பண்ணலாம், இது எப்படி இழந்ததுன்னு நமக்கு தெரியல, ஒரு நல்ல வழிகாட்டுங்க சாமி. அதே போல் கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக மீனராசி என்பவர்களுக்கு, பெண்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமையும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அதுவே ஆணாக இருக்கிறாங்க, சில பல தவறுகளை செய்து விடுகிறார்கள். குறிப்பாக இந்த உத்திரட்டாதி மீனோ இந்த பூரட்டாதி மீனோ சும்மா இருக்கிறதே கிடையாது. நான் அடித்து சொல்லுவேங்க, அனுபவத்தில் சொல்கிறேங்க. ஆண்களாக இருப்பார்களே ஆனால் அவங்க பாவத்தை சுமந்து கொள்ளுகிறார்கள். தப்ப தெரிஞ்சே வேணும்னே பண்றது, தவறுகளை, இது தர்மம் கிடையாது, இது அதர்மம்னு தெரிஞ்சே கூட அந்த தவறுகளை செய்வது, இதெல்லாம் கால நேரம் அங்கே இருக்கக்கூடிய ராகு அவங்கள அந்த அளவுக்கு தப்பு செய்ய வைக்க புரிஞ்சுக்கணும். இதனால் நமக்கு பின்னாடி ஒரு பெரிய பாவம் மூட்டை இருக்கு, இதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும்னு அவங்க சிந்திக்கிறது இல்லை. பெண்கள் சிந்திக்கிறாங்க, தப்பிச்சுக்கிறாங்க. அப்போ மீனராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு, குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு, அல்லது வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள், பெண்களுக்கு சிறப்பாக உள்ளது. நீங்கள் குடும்ப பெண்களாக இருந்து வீட்டிலிருந்தே சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம், வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம். நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். ஆண்களாக இருப்பார்களே ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு முறைக்கு 2 முறை நியாய தர்மத்தை நினைத்து பாருங்கள். இந்த உத்திரட்டாதி நான் சொல்றது தான் நியாயம்னு சொல்லும், புரட்டாதி தனக்கு என் பாக்கெட்டுக்கு காசு வந்தால் போறோன்னு இருக்கும், அடுத்தவங்க பாக்கெட் வந்து தான் நினைக்காது. அப்போ தொழில் அமைப்புகளில் இதே நிலைதான் அங்கேயும் போட்டிகள் நிலவும்.
பதவி போட்டிகள் வரும், பதவி போட்டிகள் வரும். ஆனால் நாம் நியாயமாக நடந்துக்கிறோமா என்பதை மீனராசி என்பவர்கள் சற்று, சாமி நீங்கள் சொல்லுங்கள், இதை நம்ம முயற்சி எடுக்கலாமா வேணாமா? அப்போ என்ன பண்ணணும்? ஒரு அட்வைஸ், சாமி இந்தாங்க ஜாதகம், இந்த இடத்துல கம்பெனியில் ஒரு ப்ரொமோஷன் வருது, ஒரு சிஇஓக்கு போஸ்டிங்க்கு வருது, நான் இந்த இதுக்கு முயற்சி பண்ணலாமா வேணாமா? அங்கே காம்படிஷன் இருக்குது, ஏற்கனவே ஒரு லீடர் இருக்கார், அவரை நம்ம தள்ளி விட்டு மேலே போயிடலாமா, இல்லை அப்படியே இருக்கலாமா? இதை போல் ஒரு அட்வைஸ் பெற்றுக்கொள்வது சிறப்பு மீனராசி அன்பர்களே. சரி, வருமானம் எப்படி சாமி இருக்கும்? தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும்? நாம் என்ன முடிவெடுக்கிறது? சாமி நான் இந்த மாதம் ஒரு நல்ல முடிவெடுக்கணும். அது குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்புகளாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம், கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதும் எதிரிகள் சம்பந்தப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம், வம்பு வழக்கு துங்கு, அந்த வழக்கில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறது? யுத்தத்துக்கு போகிறதா கூட, சண்டை போகிறதா வேணாமா, சமாதானம் போயிடலாமா, விட்டு கொடுத்துடலாமா, அல்லது பணங்காசு கொடுத்து ஏமாந்த விஷயமா இருக்கலாம், டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இடம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம். அப்போது சாமி நான் இந்த மாதம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், அந்த முடிவை நான் இந்த மாதிரி மனசுக்கு தோணுது, இதை நான் செய்யலாமா, என்னுடைய முடிவு கரெக்டா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை அட்வைஸ் பெற்றுக்கொள்வது சிறப்பு மீன ராசி அன்பர்களே. அப்போ உத்தியோகம் சிறப்பாக இருக்குமா, நிலையான உத்தியோகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உத்தியோகம் பற்றிய பயம் வேண்டாம் மீனராசி அன்பர்களே. உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதான் சொன்ன பதவி போட்டிகள். இப்போ வேலை ஸ்திரமாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே உங்களை பற்றி நாங்கள் நேம் அங்கே ரெஃபர் பண்ண போகிறாங்க, நேம் லிஸ்ட் வரும்போது, புரியுதா? அப்போ மீனராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்டோ அல்லது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டோ ஒர்க்கோ ஜாபோ அற்புதமான முறையில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்க. உங்களுடைய ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸ், உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. உயர் அதிகாரிகளுடைய நன்மை அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் ப்ராப்ளம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், ஒரு பயம் அல்லது நம்மளை வெளிநாடு அனுப்புவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் மனசு, பொதுவாகவே மீனராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பம் மன பயம் இருந்து வருகிறது. அந்த மனக்குழப்பம் மன பயம் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, மனக்குழப்பம் விலகும், மனக்குழப்பம் விலகும். அதே போல மனசுல இருக்கக்கூடிய பயம் தெளிவு பெறும். நீங்க தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ நம்ம சமீபமாக ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடியவங்க நம்ம அவங்கள சந்திக்கிறோம். சார் எப்படி சார் இருக்குது பிஸ்னஸ்? சாமி ரொம்ப டல்லாக இருக்குங்க சாமி, இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து ரொம்ப டல்லாக இருக்குது. புரட்டாசி மாதம் கொஞ்சம் நல்லா இருந்தது, ஆயுத போச்சு, அது இது கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த தீபாவளி மாதம்லாம் ரொம்ப மோசம் சாமி, ஒன்றும் கையை கடிக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா போகிற வியாபாரம் ₹1 கூட போக மாட்டேங்குது. அப்போ அது போல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழில், நான் உதாரணத்துக்காக சொன்னேன், இதை போல் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்கள் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே. வருமானம் அதிகரிக்க போகுது, தொழில் சிறப்பாக இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனால் மீன ராசி அன்பர்களே, அற்புதமான யோகம். ராசிநாதன் 3வது வீட்டில் வக்ரகதி அடைஞ்சிருக்கிற காரணத்தினால் 2ஆம் பாவம் வலுப்பெறுகிறது.
தனம், பணவரவு சிறப்பானதாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய காலம் அமையும். இத்தனாம் தேதி உங்களுக்கு காசு கொடுத்துறங்க, இத்தனை மாதத்தில் காசு கொடுத்துறங்க, இத்தனாம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாங்க, இத்தனை நாளில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் முடித்து கொடுத்துறேன் சார். அப்போ எதெல்லாம் கமிட்மெண்ட்டோ, எங்கெல்லாம் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறீங்களோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றக்கூடிய அனுகூலமான காலம். பணவரவு, அதுக்கேற்ற மாதிரி பணவரவு தனவரவு இருக்கும். குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். மெயினாக குடும்பம் தான். எது நல்லா இருக்கோ இல்லையோ குடும்பம் நல்லா இருக்கணுங்க. வெளியில் கஷ்டப்படலாங்க சார், கஞ்சி கூட குடிக்கலாங்க, பட்னி கூட இருக்கலாங்க, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளைகளோ பெற்றோர்களோ அல்லது கணவன் மனைவியோ ஏதோ ஒரு மனக்கசப்பு மன வருத்தம் இருக்குமே, ஆனால் அந்த மனக்கசப்பு மன வருத்தம் எல்லாம் விலகி மெயினாக குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். மீன ராசி அன்பர்களே, இது போல் நிறைய விஷயங்கள், நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். பேச பேச இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை, எனக்கு இது நடக்கணும் சாமி. குடும்பத்தை பற்றி சொன்னீங்க, என் குடும்பத்தில் எப்படி இருக்குது. வேலையை பற்றி சொன்னீங்க சாமி, என் வேலை இப்படி இருக்குது. வருமானம், தொழில் பற்றி சொன்னீங்க சாமி, தொழில் எப்படி இருக்குது, எனக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குது. நீங்கள் சொன்னது எனக்கு ஒத்துப்போகுது சாமி, எனக்கு இது நடக்குமா, நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.